ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்க பார்க்கிறோம். இதே பிள்ளைல அதுக்கு முன்பாக பகுதி சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நீங்களும் நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டணுமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து. தேவ பிள்ளைல ஒவ்வொரு வார்த்தையும் மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறத பார்க்குறோம். பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து. அவர் நாமம் எப்படிப்பட்ட நாமம்? பரிசுத்தம் உள்ள நாமம். ஆமென். அவரே பரிசுத்தர் உள்ளதா? அப்போ நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? யாரை குறித்து மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை நாமத்தை குறித்து, கர்த்தரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான், பலவான் தன் பலனத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை அறிகிற அறிவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அங்கே அழகாய் தீர்க்கதரிசி சொல்வார். தேவ பிள்ளைகளே, அப்போது நம்ம கர்த்தரை குறித்த மேன்மை பாராட்டணும். சொல்லிட்டு கர்த்தரை தேடுகளின் இருதயம் மகிழும். ஆமென். யார் அவர் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி அவரை தேடுறாங்களோ அந்த இருதயம் எப்படி தருமாக்கும்? மகிழும். எவ்வளோதான் பிரச்சனை, எவ்வளோதான் போராட்டம், எவ்வளோதான் துக்கம், எவ்வளோதான் நெருக்கங்கள் வந்தாலும் அந்த உள்ளத்தில் இருக்கிற மகிழ்ச்சி சமாதானம் குறையவே குறையாது. ஏன்னா யார் தேடிக்கொண்டிருக்கிறோம்? மனுஷனையே தேடுறோம், அதிகாரத்தையே தேடுறோம், ஆமென், தெய்வ பிள்ளையில பணத்தையே தேடுறோம் இல்லையே, கர்த்தரை தானே தேடுறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 26வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், வாசிக்க கேட்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழுமா. கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்கிறது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழுமா. அப்படின்னா நல்லா இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். அவங்க இருதயம் அந்த 3:2 வாசிக்கிற பிரியமான ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருன்னு. இதுக்கு அது ஏற்றதாக இருக்கும். எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருப்பீங்க. அதனால தான் சங்கீதம் 34:10 நம்ம அறிந்திருக்கிறோம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சென்று பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமே. அப்போ அவர் நாமத்தை நீங்கள் மேன்மை பாராட்டி அவரை தேடி பாருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நீங்கள் நல்லா வாழ்ந்துருப்பீங்க, ஒரு குறைவில்லாமல் இருப்பீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தேடுள்ள இருதயம் மகிழும் சொன்னது போல யார் யார் என்னென்ன காரியத்தில் துக்கத்தோடு இருக்காங்க சரிலப்பா, நீங்கள் இருதயம் மகிழட்டும், இல்லை வாழ்ந்திருக்க பண்ணும், இல்லை ஆசீர்வதிக்கும்படியாச்சு, ஒரு குறைவு இல்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், தெய்வீக பாதுகாப்பு போகணும், எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தணும், பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவரை தேடுங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். God bless you.